யோக பயிற்சி செய்யறவங்களுக்கான பதிவு. தொடர்ந்து தியானம்னா என்ன, தியானம் பற்றிய பதிவுகளை நான் பதிவிடுறேன். இந்த பதிவில் என்னென்னா, ஒரு வாட்டி திருக்கழுக்குன்றத்தில் யோக பயிற்சி செய்ய போயிருந்தேன் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி. அது ஒரு மரம், ஒருத்தர் திடீர்னு வந்தார் ஒரு மனிதர். என் வாகனத்தை பார்த்தியான்னு கேட்டார். என்னடா மலை மேலே வாகனமா, அது எப்படிடா வண்டி அவர் அந்த சைடுன்னு. ஆனால் கையில் ஈர துணியெலாம் வச்சுருந்தார். அவர் உடம்புலாம் சோப்பு நோட வந்தது. என்னடா பார்த்தோன்னா அவர் வாகனன்றத கழுதை சொன்னவரை எனக்கு தோணுச்சு. ஏன்னா அங்கே 2-3 கழுதை போகிறத நான் பார்த்தேன். அங்கே பார்த்தோன்னா பக்கத்தில் ஒரு கோயில் மதில் சுவர், பழைய சுவத்தில் ஒரு பேப்பர் ஒட்டி இருந்தது. அதை போய் கழுதை சாப்பிட்ருக்கு. நான் அதை அந்த சைடு போனதுன்னு அவர் திருப்பி போனார். போய் பார்த்தா அங்கே போய் கூப்பிட்டு பார்க்குறாரு, திரும்பி பார்க்கல. அது ஒரு அடி அடித்தார் குஞ்சிலேயே, அலறி கடித்து அவர் பின்னாடியே வந்து ஆரம்பிச்சிது. வாயில் இருக்கிற பேப்பரும் வந்தது. இந்த செயலில் எனக்கு என்ன தோணுச்சுன்னு அதை சொல்கிறேன். எத்தனை வேத புத்தகங்கள் படித்தாலும், நிறைய புத்தகம் படிப்போம்லாம், புரியாது எனக்கு, படிப்பும் கம்மி. எனக்கு நிறைய புத்தகம் படித்தாலும் தெரியாது, அது என்னன்னே தெரியாது. அதை பற்றி சிந்திப்பேன், அதை பற்றி குழம்புவேன். குழம்பும்போது டக்குன்னு தூக்கம் வந்துடும். இப்படி தான் நடந்தது. அந்த மாதிரி ஒரு கழுதை ஒரு பேப்பரை எதுக்கு சாப்பிடுதுன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அந்த பேப்பருக்கு பேக் சைடில் அது பின்னாடி இந்த மாவு ஒன்று ஒட்டுவாங்களாம், மைதா. அந்த மைதா மாவத்தோட டேஸ்ட்டுக்கோசம் அது சாப்பிடுமா. அதேமாரி தான் நம்மளும் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கோம். நிறைய வார்த்தைகளை படித்து கற்பனையும் அது சார்ந்த கதைகளையும் அது சார்ந்த விளைவுகளையும் நம்ம யோசித்து அது நிகழ்காலத்தை நான் தவற விட்டுட்டேன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. நிறைய எத்தனை புத்தகத்தை படித்தாலும் அறிவு சார்ந்த சிந்தனையும் சிந்தனை சார்ந்த குழப்பங்கள் தான் வரும். தியானம் சித்திக்க வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை நிறைவேற்றப்பட வேண்டும். எப்படின்னா சிலதை நிறைவேற்றணும், சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். எதை நிறைவேற்றணும், எதை கடைப்பிடிக்கணும்னு குரு மூலம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் தத்துவம் பேசுகிறதும் அந்த புத்தக வரி பேசுகிறதும் எல்லா புத்தகத்தையும் தானே இருக்குது. அதனால் யோக பயிற்சி நல்ல குருமார்களை கேட்டு அதில் நிபந்தனைகளும் உண்டு, கட்டுப்பாடுகளும் உண்டு. ஏன்னா உள்ளே இருக்கிற இயற்கையாக நமக்குள்ளே இருக்க அந்த தியானத்தன்மை அதை விழிப்படைய வைக்க வேண்டும்னா நீங்கள் படித்தது, கேட்டது, சிந்தித்தது, பின்பற்றுதல் அனைத்து விஷயங்களும் இந்த புத்தகத்துலேயும் சில மனிதர்கள் நம்ம பார்க்குறோம், பழகிறோம், படிக்கிறோம். இதனால் குழப்பங்கள் தான் மிஞ்சுது. முடிஞ்ச அளவுக்கு யோக பயிற்சியில் தீவிரமாக ஈடுபடுங்க. அதோட பலனை கண்டிப்பாக அனுபவிக்கலாம்.